ஆகவே you can see this is idol worship in the church. This is Catholic church. இதுதான் விக்கிர ஆராதனை. அநேக சபைகளுக்குள்ள உள்ளாடி இருக்கிற விக்கிர ஆராதனை. This is idol worship. இது ஒரு விக்கிர ஆராதனை. These Muslims are worshiping the temple or the place of Muhammad. These are all Satan have deceived the whole world with worshiping something, living God, worshiping stone, worshiping animal, worshiping house, worshiping human being. Satan has blinded the eyes of human beings to live the real God, and they are worshiping substance. இந்த முஸ்லிம் பார்க்கும்போது அவங்களுக்கும் இவர் விக்கிர ஆராதனைங்கிறது இவர்பட்ட தவறான காரியங்களை நம்பிக்கொண்டு அவங்களை வணிகொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் மன திரும்பாவிட்டால் நரகம் தான். Even in the church, சபையிலும் பார்க்கிறோம். they are giving, see what they are doing, giving water for miracle. இந்த தண்ணியை எடுத்து குடிப்பது, இந்த தண்ணி குடிச்சா ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி. See what the pastor is doing. இந்த போதகர் செய்கிற காரியம் பாருங்கள். Pollution is everywhere. இப்பேற்பட்ட காரியம் சபையில நடக்கிறது. That's why Jesus raised Horimo, this movement. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த ஹோரிமை எழுப்பி இருக்கிறார். We go around the world to teach people the true Christianity for you not to fall short of this kind of wrong doctrine. ஆகவே எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அநேக உலகத்துல போய் இந்த காரியங்களை தவறு என்று சொல்லி. You can see Jesus wants people. This is Indians worshiping cow. இந்த இந்தியர்கள் இந்த மாடை வணங்குவது கடவுளாக ஏற்று வணங்குவது. Jesus is crying for India. இயேசு கிறிஸ்து இந்த இந்தியர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். On you to tell people the truth. இந்த ஜனங்களுக்காக நீ போய் சொல்ல வேண்டும் என்று இயேசு உன்னை அழைக்கிறார். Their God that made them is not this one. இந்த இந்த காரியங்களை படுத்துவர் நம்முடைய கடவுள் அல்ல. Maybe when you are small you have defiled yourself by worshiping things in the temple. You need God to cleanse you. நீ அறியாமல் இந்த காரியம் செய்திருக்கலாம், ஆனால் இன்று நீ சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். You see what is happening? இங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பாருங்கள். See what is happening? In Africa we have it. ஆப்பிரிக்கால இப்படிப்பட்ட காரியம் காணப்படுகிறது. They call it juju. You have people that worship the sea, worship other things. ஆப்பிரிக்கா தேசத்தில் இப்படிப்பட்ட மந்திரம் இப்படிப்பட்ட காரியங்களை வணங்குறதை நான் பார்க்கிறோம். All for power, for miracle. இது எதற்காக? ஒரு வல்லமைக்காக, ஒரு பவருக்காக இப்படிப்பட்ட காரியம் செய்கிறார்கள். The temple, they have their gods there. சைனால பார்க்கும்போது இப்படி விக்கிரகத்தை வணங்குறார்கள், இப்படிப்பட்ட வல்லமையை நாடுகிறார்கள். Deception is not only India, it's everywhere in the world. So இந்த deception, இந்த வஞ்சனை என்று சொல்லும்போது இந்தியால மட்டுமல்ல உலகம் எங்கும் இப்படியாக இருக்கிறது. That's why Jesus said let the Christian be revived to deliver the people that believe that their God is handmade, their God is almighty, is in heaven. ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு நம்ப வேண்டும், ஒரே ஒரு கடவுள் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். So Jesus wants you Indians that are believe in him Jesus to stand and pray and deliver other Indians from this deception that Satan has made for them. ஆகவே தான் கடவுள் ஒன்று வேண்டிக் கொள்கிறார், இப்படிப்பட்ட வஞ்சத்திலிருந்து நீ மன திரும்பி உண்மையுள்ள தேவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். But how can you deliver them if you are not being delivered? நீ இந்த மன திரும்பாவிட்டால், நீயே பரிசுத்தம் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி ரட்சிப்புக்குள்ளாடி நடத்த முடியும்? You cannot deliver a sinner. நீ ஒரு பாவியா இருந்தால் இன்னொரு பாவி நீ எப்படி ரட்சிக்க முடியும்? If your life is not straight with God, God will not answer you. உன்னுடைய வாழ்க்கை கரெக்டா இல்லாவிட்டால் உன்னுடைய ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார்? So that's why Jesus sent us to you. ஆகவே தான்